அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் தேவன் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு அணுகாமல் பாதுகாத்துக்கொள்வார். கடந்த மாதத்திலே கண்ணை இமை காப்பது போல காத்தவர் இந்த மாதத்திலும் என்னை காப்பார். இந்த மாதத்திலும் என்னை நடத்துவார். இந்த மாதத்திலும் தாங்குவார். இந்த மாதத்திலும் ஏந்துவார். இந்த மாதத்திலும் தப்புவிப்பார். இதுவரை நடத்தினவர் என்னையும் என் குடும்பத்தையும் இன்னமும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். என் தகப்பன் இயேசு என் கண்ணீரின் பாதையை உருவ நடந்து களிப்பான நீரூற்றுகளாய் மாற்றியமைத்து என்னை உயர்த்துவார். என் மீது இரக்கம் வைக்கிறவர் என்னை கைவிடவே மாட்டார். என்னை கைவிடவே மாட்டார். என் இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்களிலே இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செவ்வையாக, நேர்த்தியாக, அற்புதமாக, அதிசயமாக அவர் செய்ய போகிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டால், நீடிய பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிந்தைகளை நீ சந்தித்திருக்கலாம், ஒரு அவமானத்தை சந்தித்திருக்கலாம், ஒரு நெருக்கத்தை, ஒரு துக்கத்தை, துர்ச்செய்திகளை, உங்களுக்கு விரோதமாக சில காரியங்கள் எழும்பியிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட உங்கள் விண்ணப்பத்தை, உங்கள் ஜெபங்களை தேவனுக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்திட்டு அமைதியாக இருங்க, ஸ்தோத்திரம் போட்டுக்கொண்டே இருங்க. அவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமானத்தை உங்களை இருத்திய சிந்தையும் காத்துக்கொள்வார். இந்த மாதத்தில் தேவன் அநேக காரியங்களை உங்களை தப்பு வச்சு நடத்த போகிறார். எத்தனை பிரச்சனைகளை நாம் மாட்டியிருந்தாலும், எத்தனை நெருக்கத்தில் மாட்டியிருந்தாலும், எத்தனை நிந்தையில் மாட்டியிருந்தாலும், நாம் எவ்வளோதான் போராடி நம்ம வெளியே வர வேண்டும், தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது முடியாது. ஆனால் நம்மளை எல்லாவற்றிலிருந்து நம்மளை காப்பாற்றி தப்புவிக்கிற தேவன் நிறைய காரியத்தில் இந்த மாதத்தில் நம்மை தப்புவிக்க போகிறார். பலவீனத்தில் நம்மளை தப்புவிக்க போகிறார். நிந்தையிலே தப்புவிக்க போகிறார். நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற துர்ச்செய்திகள், நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற முறுமுறுப்புக்கள், நமக்கு விரோதமாக பேசப்படுகிற தேவையில்லாத காரியங்கள், நம்மளை நிந்தனைக்கு உட்படுத்தின காரியங்கள், நம்மளை அவமானத்துக்கு உட்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மளை தப்புவிப்பார். ஒரு நெருக்கத்துக்குள்ளே இருந்து நீங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கலாம். ஒரு பலவீனத்துக்குள்ளே இருந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கலாம். ஒரு அவமானத்துக்குள்ளே இருந்து உங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கலாம். ஒரு தோல்வியை சந்தித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓட்டி கொண்டு இருக்கலாம். இன்னும் முன்னேற முடியலையே, இன்னும் உயர முடியவில்லையே, அதே நிலைமையில தானே இருக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓட்டி கொண்டு இருக்கலாம். இதிலிருந்து எப்போது எனக்கு விடுதலை கிடைக்கும், இதிலிருந்து நான் எப்போது தப்புவித்து என் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை, என் வாழ்க்கையில் எப்போ தான் ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதியை, எப்போ தான் நிரந்தரமான ஒரு செழிப்பை நான் பார்த்து என் வாழ்க்கையை நான் ஓட்ட போகிறேன் அப்படிங்கிற கலைஞை தவிக்கிற நம் மீது கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதத்தில் அநேக காரியங்களிலிருந்து உங்களை தப்புவிச்சு உங்களை நான் உயர்த்த போகிறேன், அநேக காரியங்களை தப்புவிக்க போகிறேன் என்று அவர் சொல்கிறார். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 1:10. பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்பிவித்தார், இப்பொழுதும் தப்பி வைக்கிறார், இன்னும் என்ன செய்வார், தப்பி வைப்பார். சொல்லுங்கள், எல்லா மரண கட்டுகளிலிருந்தும் என்னை தப்புவித்தவர் இப்போவும் தப்புவித்து கொண்டு இருக்கிறார், இன்னமும் அவர் என்னை தப்பி வைப்பார். நான் ஒருபோதும் ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்ட மாட்டேன். எல்லார் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை தலை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 46:3-4.
இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நான் பொறுப்படுத்திருக்கிறேன், நான் நடத்துவேன், நான் தப்புவிப்பேன். அவர் என்ன சொல்கிறார்னா, யாக்கோப்பின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்நிதியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி உங்களை என்னைய ஏசப்பா பார்த்து சொல்கிறாரு, யாக்கோப்பின் சந்ததியாரே. அப்போனா அவர் இன்றைக்கி பார்த்து நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ ஒன்றுமில்லாத சந்ததியிலிருந்து வந்திருக்கிற, நீ ஒரு தரித்திரம் பிடிச்ச சந்ததியிலிருந்து வந்திருக்கிற, நீ ஒரு நிந்திக்கப்பட்ட அவமானப்பட்ட சந்தையிலிருந்து வந்திருக்கிற, நீ வெறுமையாக்கப்பட்டவள், ஒன்றுமில்லாதவ, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றுமே உன்கிட்ட கிடையாது அப்படின்னு ஒரு அவச்சலோட ஒரு துர்ச்செய்தியோட அநேகர் நம்மளை பார்த்து பேசலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கலாம். ஆனால் நம்மளை படைச்சவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, யாக்கோப்பின் சந்ததியாரே. அப்போனா யாக்கோப்பு ஒரு நேரத்தில் அவர் வெறுமையாக இருந்தார், ஒரு நேரத்தில் வெட்டாந்தரையில் தலையில் கல்லை வச்சு படுத்திருந்தார், ஒரு நேரத்தில் அவர் அனாத மாதிரி இருந்தார், கையும் கோலுமாக போனார். ஆனால் ஒரு நேரம் ஒன்று வந்தது, 2 பரிவாரத்தோடு அவர் என்ன செஞ்சார், செல்வ செழிப்போட ஒரு சேனையோடு என்ன செஞ்சார், அவர் புறப்பட்டு வந்தார். அவர் செய்த காரியங்கள் வாய்த்தது. அப்போ நீங்கள் நான் யாக்கோப்பின் சந்ததி அப்படிங்கிறார். யாக்கோப்பு ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ஆபிரகாம் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அப்போ அவர்கள் சந்ததியிலேருந்து வந்தவர்களை பார்த்து நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ ஆபிரகாமின் சந்ததி, நீ யாக்கோப்பின் சந்ததி. அதனால் உன்னுடைய முன்னோர்களை பாருங்கள், அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி வந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி உயர்ந்தார்கள், எப்படி செழித்தார்கள். அந்த வழியில் வந்தவர்கள் நீங்கள். ஆபிரகாம் ஆஸ்தி பூமி தாங்கலை. அப்போ உங்களை என்னையும் பார்த்து கர்த்தரே அழைக்கிறாரு, கர்த்தரே அழைக்கிறாரு, ஆபிரகாமின் சந்ததியே, யாக்கோப்பின் சந்ததியே அப்படிங்கிறார். அப்போனா அவர் கூப்பிடுறதுக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும், அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போனா நான் யார், நான் யாக்கோப்பின் சந்ததி. அப்போனா யார், நான் ஆபிரகாமின் சந்ததி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், நான் நிந்தனையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை யார் இருக்கா, என்னை பார்க்க யார் இருக்கா, என்னை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, யாக்கோப்பின் சந்ததி யார். அவர் சொல்கிற காரியத்தை கவனிங்க. யாக்கோப்பின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்நிதியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவிவிடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி முதல் உங்களை என்ன செஞ்சேன், தாங்கினேன். உங்களுக்கு எனக்கும் தெரியுமா, தாயின் கருவில் நம்ம எப்படி உருவானோம், எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எப்படி தாய் மடியில் இருந்தோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் கூட கர்த்தர் கூட இருந்திருக்கிறார். அவர் சார்பில் நான் விழுந்தேன் அப்படிங்கிறார் தாவீது. பாருங்கள், உங்களுக்கு எனக்கும் தெரியாமல் ஒரு குழந்தை பருவத்தில் குழந்தைய பிறக்கும்போது கூட கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு, உங்களை என்னையும் தெரிஞ்சிருக்கிறார், முன் குறிச்சிருக்கிறார். நாம் கீழே விழாதபடி அவர் தாங்கி என்ன செஞ்சுருக்கார், நடத்திருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறார் அவர், நான் எப்படி உன்னை குழந்தையில தாயின் வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது நான் உன்னை பாதுகாத்தனோ, எப்படி தாங்கினோ, எப்படி உனக்கு ஜீவனை கொடுத்தனோ, அதே போல் முதிர் வயது வரைக்கும், வயதாகிற காலம் வரைக்கும் நான் உன் காரியங்களை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன். நான் அதுவரை உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன் அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை இவர் மட்டும்தான் சொல்ல முடியும். எல்லாம் சொல்லுங்க, தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர் என்னை முதிர் வயது வரைக்கும் அவர் நடத்துவார். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா அவர் சொல்கிற காரியம் என்னன்னா, நான் சுமப்பேன், உன் பிரச்சனைகளை நான் சுமப்பேன், உன் பாரங்களை நான் சுமப்பேன், உன் வேதனைகளை நான் சுமப்பேன், உன் நெருக்கத்தை நான் சுமப்பேன், உன் கவலைகளை நான் சுமப்பேன். கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு, நீ கலங்கி தவிக்காதே என்றவர் சொல்கிறார். நான் சுமப்பேன், நான் ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தகப்பன் இன்றைக்கி நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. எரேமியா 15:20.
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பிவதற்காகவும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்களா? இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கல ஆலங்கமாக்கின் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், உனக்கு விரோதமாக பேசுவார்கள், உனக்கு விரோதமாய் நெருக்குவார்கள், உனக்கு விரோதமாய் அவர் நிந்தனையும் அவமானத்தை உண்டு பண்ணுவார்கள். வேலையிலிருந்து உன்னை தள்ளுவதற்கு, உன்னை நிந்திப்பதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டு உன்னை நெருக்குவார்கள். ஆனால் அவர் சொல்கிறார், அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார், அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார் என்று அவர் சொல்கிறார். அதனால் இந்த நாளிலே சில மனிதர்கள் மூலமாக நான் வேலை பார்க்குற இடத்துல சில போராட்டங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பிவிக்கிறதுக்காகவும் நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னை ரட்சிப்பதற்காகவும் பிரச்சனையிலிருந்து என்னை தப்பிவதற்காக அவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா 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 சொல்லுங்கள். ஆபிரகாம் இருந்தார், அவருக்கு ஒரு சோதனை வந்தது. அவருக்கு வந்த சோதனை போல் யாருக்குமே வராது, யாருக்குமே வராது, உலகத்தில் எந்த மனுஷனுக்குமே வராது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ள அவர் விழுந்தார். 100 வயது வரைக்கும் பிள்ளை இல்லை, 100 வயசுக்கு பிள்ளையை கொடுத்துட்டு அவனை பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தி அவன் ஓடுகிற வயது வந்த உடனே எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறார். அவருடைய மனம் அப்படியே வேதனைக்குள்ளானது. அவர் அப்படியே கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த சோதனை அதை எத்தனை நாள் தாங்கினாரோ தெரியல, எத்தனை நாள் அந்த வேதனையை சுமந்து கொண்டாரோ தெரியல. அந்த சோதனையோடு பலி செலுத்த அவர் கொண்டு போனார். ஆனால் கர்த்தர் அந்த சோதனையிலிருந்து ஆபிரகாமுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அந்த சோதனை வந்தபோது கர்த்தரிடத்தில் எதிராக பேசலை. அந்த சோதனை வந்தபோது கர்த்தரை எதிராக பேசி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? உமக்கு இரக்கம் இல்லையா? உமக்கு தயவு இல்லையா? 100 வயதில் பிள்ளையை கூட திருப்பி கேட்குறீரே, நீ கடவுள் தானா, நீ தெய்வம் தானா என்று ஒரு வார்த்தை கூட அந்த ஆபிரகாம் தேவனிடத்தில் கேட்கலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உன்னிடத்திலிருந்து இந்த சந்ததி விலகும் என்று சொன்னவர், நான் பலியிட்டாலும் எனக்கு திருப்பி கொடுக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார் என்று அவர் வாயை திறந்து சொன்னார். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தை தான், அந்த விசுவாசம் தான், அந்த நம்பிக்கை தான் யோபு ஜெயித்தார். நீங்கள் எபிரேயரில் படித்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் நான் என்னுடைய மகனை பலியிட்டாலும், ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியவர், உன் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுவேன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்படி சொன்னவர் அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் திருப்பி என் பிள்ளையை தருவதற்கு போதுமானவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் பலியிட்டார். பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளையாண்ட மேலே கத்தியை போடாது என்றார். எவ்வளவு ஒரு சோதனை, ஜெயித்தார். அதே போல் பிள்ளைகள் மூலமாக பிள்ளைகள் காரியத்திலே பலவித சோதனைகளை சந்தித்து கொண்டு இருக்கீங்களா? பிள்ளைகள் காரியத்திலே ஒரு படிப்பு இல்லை, பிள்ளைகளுக்கார எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, என் மகன் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி போகிறது, என் மகன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, என் மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, என் மகன் நல்லா இருப்பானா, வந்துடுவானா, ஐயோ நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதே, ஐயோ நான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நான் மூட சுமந்து வெயிலில் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து என் பிள்ளையை படிக்க வச்சேனே, நான் பட்ட பாடு என் பிள்ளை படக்கூடாது, நான் பட்ட அவமானம் என் பிள்ளை படக்கூடாது, என் பிள்ளை நல்லா இருப்பானா. அப்போ நீங்கள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து கலங்கலாம் நீங்கள் பிள்ளைகளை குறித்து. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார், மகளே, ஆபிரகாம் பிள்ளையை நான் காப்பாற்றினேன். 100 வயசில் பிள்ளையை கொடுத்து பலியிடுன்னு சொன்ன போது எவ்வளோ ஒரு வேதனைப்பட்டார்.
அந்த வேதனையிலிருந்து, அந்த சோதனையிலிருந்து ஆபிரகாமை தப்பிவித்து நான் சந்ததியை பெருக பண்ண வைக்கவில்லையா? அதே போல தான் உன் பிள்ளைகள் மூலமாக உன் சந்ததியை நான் பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதித்து, எப்படி கடற்கரை மணலை போல பெருக பண்ணி அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தனோ அதே போல உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளைகள் மூலமாக வருகிற வேதனையை நினைத்து நீ கவலைப்படாதே. உன் பிள்ளைகள் மூலமாக வருகிற சோதனை நினைத்து கவலைப்படாதே. கர்த்தர் கூட தான் இருக்கிறார். ஆபிரகாமை தப்பிச்சவர் உன்னையும் தப்பிப்பார் என்று சொல்கிறார். ஆபிரகாமை தப்பிச்சார் சோதனையிலிருந்து, அதே போல் நம்மளையும் தப்பிப்பார். மாறாக மோசையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு எகிப்தில் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு மக்களை நடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கு பிரச்சனை வரவில்லையா? அவருக்கு எதிராக அமலேக்கியர் எழும்பினார்கள், யுத்தம் நடந்தது, போராடினார். யோசுவா மூலம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வானத்தினர் கையில் வைத்து போராடினார். எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள். மக்களை வெளியிட்டு கொண்டு வரும்போது மக்கள் சொன்னார்கள், நாங்கள் எகிப்தில் இருந்திருக்கலாமே, இப்படி வனாந்தத்தில் எங்களை கொல்லவா அழைச்சி வந்த, சாகவா அழைச்சி வந்த, நீ எதுக்கு எங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிற, எங்களை எதுக்கு நீ நடத்துகிற, எங்களை கூப்பிடாமல் இருந்திருக்கலாம்ல, நாங்கள் எகிப்திலேயே கோமட்டி காயும் அதையும் தின்னுட்டு நாங்கள் செத்துருக்க போய் வாங்க, இங்கே வனாந்தத்தில் சாகிறதுக்கு எங்களை கூட்டி வந்த, எதுக்கு எங்களை கூட்டி வந்த? வனாந்தரத்தில் அற்புதங்களை பார்த்தவர்கள், வனாந்தரத்தில் அதிசயங்களை பார்த்தவர்கள், செங்கடலை பிளந்ததை பார்த்தவர்கள், கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறினதை பார்த்தவர்கள், எகிப்திலே 10 அற்புதங்களை பார்த்தவர்கள், இவளை கண்ணாரை பார்த்தவர்கள், வாக்குத்தத்தங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னவர், இதையெல்லாம் பார்த்து நம்பி வந்தவர்கள் கடைசியில் தேவனுக்கு விரோதமாக, மோசைக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அற்புதங்களை கண்ணார பார்த்தவர்கள், கடலுக்குள்ள நடந்து வந்தவர்கள் மோசைக்கு எதிராக பேசுகிறார்கள். சாகிறதுக்கு எங்களை அழைச்சி வந்த, ஏன் எங்களை கூட்டு வந்த? அவ்வளவு ஒரு அவமானம், அவ்வளவு ஒரு நிந்த நடத்தினார். பொறுமையாக இருந்தார். அப்படி இருந்தும் அந்த மக்களுக்காக, இந்த மக்களை அழிக்காதபடி அவர் திரைப்பில் இருந்து ஜெபிக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் மோசே, தேவனால் அழைக்கப்பட்டவர் தான் மோசே. அவர் மாட்டேன், நான் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், நான் திக்குவையும் அந்தமாக இருக்கிறேன், நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன், எனக்கு இல்லை, எனக்கு வேண்டாம். அவர் சொல்லும்போது கர்த்தர் நீ தான் செய்யணும் அப்படிங்கிற அழைக்கிறார். அவர் இறங்கினார் வேலையில். ஆனால் எவ்வளவு பாடு, லட்சக்கணக்கான மக்கள் அவரை அவதூறாக பேசுகிறார்கள். ஒரு மலை மேலே ஜெபம் பண்ணிக்கிட்டு வரும்போது எல்லாரும் அந்த ஒரு ஆட்டை சிலையாக செஞ்சு வணங்குறாங்க. மோசே கோவப்படுகிறார். எவ்வளவு பிரச்சனை மத்தியில் சந்தித்து 40 வருஷம் நடத்திட்டு வந்திருக்கிறார் தெரியுமா? 40 வருஷம் தான் அவர் அரண்மனையில் செல்வ செழிப்பாக இருந்தார். ஆனால் 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தார். 40 வருஷம் இஸ்ரேல் மக்கள் நடத்தினார். அவ்வளோ பாடு மோசையோடு இருந்தார். ஒவ்வொன்றாக தேவன் அவர் முறியடித்தார். மோசே எல்லா காரியத்திலிருந்தும் தேவன் தப்புவித்தார். பயணத்தில், வாழ்க்கை பயணத்தில் அவர் கூட இருந்தார். அற்புதங்கள் ஒரு பக்கம் நடக்கிறது, நிந்தை ஒரு பக்கம் வருகிறது, அதிசயம் ஒரு பக்கம் நடக்கிறது, அவமானம் ஒரு பக்கம் வருகிறது. 3 நாளாக குடிக்க தண்ணி இல்லை, மோசைக்கு எதிராக பேசுகிறார்கள். ஜெபிக்கிறார், கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறுகிறது. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. தேவன் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார், இரத்தத்தை சிந்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு அவமானம், இன்னொரு பக்கம் ஒரு நிந்தை, மனித அமுச்சுல். மனிதர்கள் நம்மளை பார்த்து கேலி பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் கர்த்தர் மோசையை அற்புதமாக நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே அவர் வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அதே போல தான் இன்றைக்கி அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நம்மளை நடத்துவார், நம்மளை ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார். ஆபிரகாமோடு இருந்து எல்லா பிரச்சனையும் தப்புவித்தார். மோசையோடு இருந்து எல்லா பிரச்சனையும் தப்புவித்தார். மாறாக யோபு கூட இருந்தார். யோபு நான் பாவம் செஞ்சாரா? யோபு நான் தப்பு பண்ணாரா? அடுத்தவர்கள் கூடிய கெடுத்தாரா? யோபு நன்மை தான் செய்தார். அவர் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பிசாசு அவரை வாதித்தான், துக்கப்படுத்தினான், நெருக்கப்பட்டான், பலவீனப்பட்டான். ஆனால் யோபு அந்த வேதனையின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே பொறுமையை கையாண்டார், அமைதியை காத்து கொண்டார். தன் வாயினாலே தேவனை ஏன் எனக்கு இப்படி செய்கிறேன் என்று கேட்கவே இல்லை. அவர் பொறுமை நிமித்தமாக, வாயினாலே பாவம் செய்யாமல் இருந்தது நிமித்தமாக, நான் புடமிட்டு கொண்டிருக்கிறேன், பொன்னா விளங்குவேன் என்று சொன்னது நிமித்தமாக யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் தப்பு வச்சு நடத்தினார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள். வேதத்தை ஒவ்வொன்றாக படித்து பாருங்கள். யாக்கோப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோப்பு ஏசாவுக்கு எதிராக ஓடுகிறார், உயிருக்கு பயந்து ஓடுகிறார்.
ஐயோ அப்படின்னு பயந்து ஓடுகிறார். ஆனால் ஏசாவின் கையிலிருந்து யாக்கோப்பை தப்புவித்தார். ஏசா கொல்ல நினைக்கிறாரு, கூட பிறந்த சகோதரன் கொல்ல நினைக்கிறாரு, ஐயோ என் உயிர் போகுது, தப்பிக்க நினைக்கிறார். அதே போல் இன்னைக்கு நம்மளை நிறைய பேர் கொல்ல நினைக்கலாம், நம்மளுக்கு சதி பண்ணலாம், நம்மளுக்கு விரதம் எழும்பலாம், நம்ம வேலையை கெடுக்கலாம், நம்ம குடும்பத்தை கெடுக்கலாம், நமக்கு எதிராக எழும்பலாம், எதிராக பேசலாம். ஆனால் ஏசாவின் கைக்கு யாக்கோப்பை தப்பி வைத்தவர் இன்னைக்கும் அநேகருடைய நமக்கு எதிராக எழும்புகிற மனிதர்கள் மத்தியில் தப்பி வைக்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, யார் நம்மளை ஒன்றும் செய்ய. மாறாக பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் சாத்ராக் மேசாக் ஆபத்நேகை எடுத்துக்கொள்ளுங்க. அவர்களுக்கு எதிராக ஒரு அக்கினிச்சூளை வந்தது. அந்த அக்கினிச்சூளையிலிருந்து தேவன் அவரோடு இறங்கி நடந்தார், தப்பு வச்சார். யார் பிறந்திலிருந்து கடைசி வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்தாங்க? எல்லாருக்கும் ஒரு பாடு இருந்தது, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனால் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றையும் நடத்தி வந்தார். பார்த்துக்கொள்ளுங்க. சாத்ரா மேசாக். தாவீது எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதுக்கு சவுல் எதிராக எழுப்பினார். தாவீதை கொல்ல வேண்டும் என்று சவுல் திட்டமிட்டார். ஆனால் எல்லாவற்றிலும் வந்து சவுலுக்கு பயந்து தாவீது ஓடினார். மலைக்குள்ள கோகைக்குள்ள உட்கார்ந்தாரு, பயந்தாரு. ஆனால் தேவன் என்ன செஞ்சார்? தாவீதை தப்பு வைத்தார். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் எந்த தப்பு பண்ணாரா? அவர் இடைவிடாமல் 3 வேளை ஜெபித்துக் கொண்டிருந்தவர் தான், இடைவிடாமல் ஜெபிக்கிறவர் தான். அவருக்கு எதிராக மனிதர்கள் எழும்பவில்லையா? ராஜா மூலமா எந்த ஒரு தப்பு வரல, எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஆனால் மந்திரிமார்கள் என்ன பண்ணார்கள்? தானியேலை பிடிக்க வேண்டும், தானியேலை சிங்க கப்பியில் போட வேண்டும் வகை தேடினார்கள். அந்த மந்திரிமார்களுக்கு தானியேல் எது கெடுதல் பண்ணாரா? ஒண்ணுமே பண்ணல. யார் குடியும் கெடுத்தாரா? ஒண்ணுமே பண்ணல. ஜபத்துக்கு தடை, ஜபிக்கிறதுக்கு பிரச்சனை. ஆனால் சிங்க கபியிலிருந்து தானியேலை என் தேவன் காப்பாற்றி தப்பு வச்சார். அந்த தானியேலை காப்பாற்றினவர் இன்னைக்கு நம்மளையும் காப்பாற்ற நல்லவராக இருக்கிறாரு, தப்புவிப்பார். ஒரு சிங்க கபியிலிருந்து தப்பு வச்சாருன்னா இன்னைக்கு நம்மளையும் தப்பி வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சிம்சன் எடுத்துக்கொள்ளுங்கள், பெலிஸ்தர் கையிலிருந்து தப்பு வச்சார். யோசபாத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அம்மோனியர் ஆயின் புத்திரர் 3 படைகளுக்கு எதிராக எழுப்பினார்கள், அவருக்கு தப்பு வச்சார். யோசப் எடுத்துக்கொள்ளுங்க, உடன் பிறந்தவர்கள் அவரை குழிக்கில் போட்டு கொல்ல நினைச்சார்கள், அதிலிருந்து என்ன செஞ்சார்? தப்பு வச்சார். சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் எத்தனை பாடுகளை சந்தித்து, எத்தனை நிந்தைகளை சந்தித்து, எத்தனை அவமானங்களை சந்தித்து தப்பு வச்சு நடத்தின கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னையும் எல்லா பிரச்சனைகள் இருந்தும், எல்லா கடன் பிரச்சனைகள் இருந்தும், எல்லா பலவீனத்திலிருந்து நம்மளை தப்பி வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஆபிரகாமை தப்பிவித்தவர் என்னோடு இருக்கிறார். மோசையை தப்பிவித்தவர் என்னோடு இருக்கிறார். யோபுவை தப்பிவித்தவர் என்னோடு இருக்கிறார். யாக்கோப்பை தப்பிவித்தவர் என்னோடு இருக்கிறார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகை தப்பிவித்தவர் என்னோடு இருக்கிறார். தானியேலை தப்பிவித்தவர் என்னோடு இருக்கிறார். சிம்சோனை தப்பிவித்தவர் என்னோடு இருக்கிறார். யோசபாத்தை தப்பிவித்தவர் என்னோடு இருக்கிறார். யோசப்பை தப்பித்தவர் என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சோதனைகளையும் வேதனைகளையும் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், பொறுமையை கையாளுங்கள். இந்த மாதம் ஒரு பொறுமையின் மாதம். இந்த மாதம் நீடிய பொறுமையாக இருக்க வேண்டிய மாதம். கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை அவர் அழகாக செய்வார். ஆமென். அதனால் இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை தப்புவிப்பேன். நான் உங்களை என்ன செய்வேன்? அநேகர் மனிதர் கண்களுக்கு உங்களை நான் தப்புவித்து நடத்துவேன். நீங்கள் நெருக்கப்பட்ட வேலையிலே, ஒடுக்கப்பட்ட வேலையிலே, தள்ளப்பட்ட வேலையிலே நான் ஒருபோதும் உங்களை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். நான் உங்களுக்காக இறங்குவேன், உங்களுக்காக வழக்காடுவேன், உங்களுக்காக பரிந்து பேசுவேன். நீ தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இரு, நான் இறங்குவேன் என்று சொல்லுகிறேன். அதனால் இந்த நாளிலே சங்கீதம் 91:3 சொல்லப்பட்டிருக்கு, அவர் பாலாக்கும் கொள்ள நோய்க்கு என்ன செய்வார்? தப்பி வைப்பார். சங்கீதம் 93 நான் கொள்ள நோய்க்கு என்ன செய்வேன்? தப்பி வைப்பேன். அதனால் பயப்படாதீங்க. ஒரு கொள்ள நோய் உங்களுக்கு வந்திருக்கா? பயப்படாதீங்க. அந்த நோயிலிருந்து தப்பி வைப்பார். எத்தனை பேர் எத்தனை பாடுகளை சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் பார்த்தா ஆபிரகாமில் இருந்து பார்த்துக்கிறது. ஆபிரகாமில் இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சோதனையை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஜெயம் பெற்றார்கள். தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க, ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க, ஈசாக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்க. ஈசாக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அவர் துறதோன இடமெல்லாம் தண்ணி வந்துச்சு. ஆனால் அபிமெலேக்கு என்ன செஞ்சார்? எதிராக வந்தார். அவர் கிணறு தோண்டுவார், அந்த கிணறு பிடிக்குவார். ஆனால் கடைசியில் நடந்த காரியம் என்ன தெரியுமா? உன்னோடு யாரோ இருக்கிறாங்க,
உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். நீ செய்கிற காரியமெல்லாம் வாய்க்குது, நான் உன்னோடு சமாதானம் பண்ணிக்கொள்கிறேன் என்று அந்த அபிமெலக்கு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க ஈசாக்கோட. அதே போல் இன்றைக்கி சம்மந்தம் இல்லாமல் நமக்கு எதிர்ப்புகள் வரலாம், சம்மந்தம் இல்லாமல் எதிராளிகள் எழும்பலாம், சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனைகள் வரலாம், சம்மந்தம் இல்லாமல் வேதனைகள் வரலாம், சம்மந்தம் இல்லாமல் நெருக்கங்கள் வரலாம், சம்மந்தம் இல்லாமல் பாடுகள் வரலாம். ஆனால் எல்லாவற்றிலிருந்து நம்ம கூட இருந்து நம்ம தப்பு வித்து எல்லார் கண்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். ஆனால் தைரியம் இருங்க, பெரிய காரியத்தை செய்வார். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமை தப்புவித்தவர் என்னையும் தப்புவித்து நடத்துவார். யோபுவை தப்புவித்தவர் என்னையும் தப்புவித்து நடத்துவார். ஈசாக்கை தப்புவித்தவர் என்னையும் தப்புவித்து நடத்துவார். தானியேலை தப்புவித்தவர் என்னையும் தப்புவித்து நடத்துவார். சிம்சோனை தப்புவித்தவர் என்னையும் தப்புவித்து நடத்துவார். தானியேலை தப்புவித்தவர் என்னையும் தப்புவித்து நடத்துவார். யாக்கோப்பை தப்புவித்தவர், யோசேப்பை தப்புவித்தவர், யோசபாத்தை தப்புவித்தவர் என்னையும் தப்புவித்து நடத்துவார். அவர்கள் எப்படி ஜெயம் பெற்றார்களோ, அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்களோ, யோபு எப்படி வெற்றி பெற்றாரோ, அதே போல் எல்லா காரியத்திலும் என்னை தப்பு வச்சு என்னை நடத்த போகிறாரு. இந்த மாதத்தின் முடிவிலே நான் மாபெரும் அற்புதத்தை, மாபெரும் வெற்றியை, மாபெரும் விடுதலையை, மாபெரும் சமாதானத்தை இந்த மாத முடிவிலே நான் பார்க்க போகிறேன். இந்த மாத முடிவிலே எனக்கு அறியாத காரியம், எனக்கு எட்டாத காரியம், எனக்கு அற்புதமான காரியம், எனக்கு அதிசயமான காரியம் நடக்க போகிறது. கர்த்தர் என்னை ஏந்துவார், கர்த்தர் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு நாம் இருப்போம். இந்த மாத முடிவிலே எல்லாவற்றிலும் இருந்து ஒரு 100க்கு 100 ஒரு பெரிய ஒரு வெற்றி. ஒரு சில பேர்த்துக்கு வேலை கிடைக்காமல் இருக்கலாம், வேலை கிடைக்கும் போது. ஒரு சில பேர்த்துக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சமாதானம் கிடைக்கும் போது. ஒரு சில பேர்த்துக்கு சுகம் கிடைக்காமல் இருக்கலாம், சுகம் கிடைக்க போகிறது. ஒரு சில பேர்த்துக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை பார்க்க முடியல, அப்படி கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம், வெற்றி கிடைக்க போகிறது. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்த போகிறாரு. அதனால் ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க, அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, துதிங்க, ஆராதிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே இயேசுவே, இந்த 1ஆம் தேதியிலே இந்த 7வது மாதத்தில் எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை நாங்கள் கையீடு செய்கிற எல்லா காரியங்களையும், ஊழியங்களை எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, சந்ததியை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது தகப்பனே. ஆகார் அனாதையாக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்டு ஒரு வனாந்தரத்தில் ஒரு பிள்ளையை வச்சுட்டு அலையும் போது எந்த ஒரு மனித உதவி இல்லாமல் இருந்தது. ஒரு தாய் ஒரு இஸ்மவேலை வச்சுக்கிட்டு, பெத்த மகனை வச்சுக்கிட்டு சாகிற நிலைமையில், மரண பிடியல கதறி கூப்பாடு போடும்போது ஆகாரே என்று சொல்லி ஆகாருக்காக ஒரு நீரூற்றை உண்டு பண்ணின தேவனே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி யாரெல்லாம் கதறுகிறார்கள், ஆகாரை போல யாரெல்லாம் கதறுகிறார்கள், பிள்ளைகளுக்காக ஆகார் கதறினார்கள். அதே போல் பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக நீங்கள் கதறலாம். கர்த்தர் சொல்றார், இஸ்மவேலை காப்பாற்றின நான் உன் பிள்ளைகளை நான் காப்பாற்றி நடத்துவேன். இஸ்மவேலை காப்பாற்றி நான் ஆகாரின் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து ஆகாருக்காகவே நீரூற்றை உண்டு பண்ணினேன். நான் உனக்காகவே ஒரு அற்புதத்தை நான் உண்டு பண்ண போறேன். உனக்காகவே, உன் பிள்ளைகளுக்காகவே ஒரு அதிசயத்தை உன் குடும்பத்துக்கு நான் உண்டாக்க போறேன். உன் பிள்ளைகளை பற்றி நீ கலங்க வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து நீ வேதனைப்பட வேண்டாம். உன் குடும்பத்துக்கு எதிராக சூழ்ச்சி எழும்புகிறதா? உன் குடும்பத்துக்கு எதிராக முறுமுறுப்பு எழும்புதா? உன் குடும்பத்துக்கு எதிராக போராட்டம் எழும்புதா? பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கிறார். அவர் உன்னை அரணான பட்டவன் வெண்கல அழகுமாக்குவேன் என்று அவர் சொல்கிறார். நீ ஒருபோதும் கீழே விழ மாட்டேன். யார் உன்னை கைவிட்டாலும் உன்னை கைவிட மாட்டேன். நீடிய பொறுமை, நான் யுத்தம் பண்ணுவேன், நான் வழக்காடுவேன், உன் தேவைகளை நான் சந்திப்பேன். ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணம் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த மாதத்தில் ஒரு காரியம் நடக்கவில்லையே, இருந்த ஒன்றமாகத்தான் இருக்கிறது நீ நினைக்கலாம், ஆனால் முடிவு உனக்கு சம்பூர்ணமாக இருக்க போகிறது. சம்பூர்ணம் என்பது சுகம், சம்பூர்ணம் என்பது அற்புதம், சம்பூர்ணம் என்பது அதிசயம், சம்பூர்ணம் என்பது விடுதலை, சம்பூர்ணம் என்பது சந்தோஷம், சம்பூர்ணம் என்பது சமாதானம், சம்பூர்ணம் என்பது செழிப்பு, சம்பூர்ணம் என்பது எல்லா ஆசீர்வாதங்களும் ஒன்றாக சேர்கிற சம்பூர்ணம். இந்த மாத முடிவிலே உனக்கு சகல பரிபூர்ணத்தையும் சம்பூர்ணத்தையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்க.
ஒரு எதிர்பார்ப்போடு அந்த வாழ்க்கையை ஓட்டுங்க. இந்த மாதத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. ஏதோ ஒரு நடக்க போகிறது, ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகிறது, ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகிறது, ஏதோ உயர்வினை தேடி வரப்போகிறது, ஏதோ வெற்றியை தேடி வரப்போகிறது எண்ணத்தில் போய் கொண்டிருங்கள். நிந்தைகளை பார்க்காதீங்க, அவமானத்தை பார்க்காதீங்க, போராட்டத்தை பார்க்காதீங்க. அதை தூசி போல உதறி தட்டி விடுங்க. தூசி போல உதறி தட்டி விட்டுருங்க. அதை பெருசாக என்னாதீங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பல போராட்டங்கள் வருகிறதா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே நெருக்கம் வருகிறதா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே நிந்தை வருகிறதா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே அவமானம் வருகிறதா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே அவச்சல் வருகிறதா? அது ஒரு பொருட்டை என்னாதீங்க. அது ஒரு பொருட்டை என்னாதீங்க. மேகமோன்ற திரளான சாட்சி உங்கள் கண்ணு முன்னால் இருக்குது. அதை மட்டும் பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள். நான் உங்களுக்காக வழக்காடு வேண்டவர் சொல்லுகிறேன். தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியும் ஐயா. எதை நாங்கள் கொடுக்க வேண்டும், எதை சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் ராஜா. நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலை என் மேலே வச்சிருன்னு சொன்னீங்களே ராஜா. இங்கே நிற்கிற தேவ பிள்ளைங்க மேலே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைங்க மேலே என்ன தேவை? உங்களோட வல்லமையை இறங்க பண்ணுங்கப்பா. உங்களோட அபிஷேகத்தை இறங்க பண்ணுங்கப்பா. உங்களுடைய கிருபையை இறங்க பண்ணுங்கப்பா. உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய இரத்தமும் கிருபையும் கூட இருக்கட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.